அரசியல் செல்வாக்கு அல்லது வேறு அதிகார பலத்தை கொண்டு அரசாங்க காணிகளை பலவந்தமாக ஆக்கிரமித்துள்ள நபர்களுக்கு அந்த காணிகளை பகிர்ந்தளிப்பதற்கு பதிலாக சொந்தமாக காணியில்லாத சிறப்புரிமையற்ற மக்களை சரியான நடைமுறையின் கீழ் தெரிவு செய்து அவர்களுக்கு காணிகளை பகிர்ந்தளிப்பதே அரசாங்கத்தின் கொள்கையாகும் என கடந்த மே மாதம் 22ஆம் தேதி அம்பாறை மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜனாதிபதி வலியுறுத்தினார். ஜனாதிபதி இவ்வாறு உரையாற்றி ஒரு மாதம் நிறைவடைந்த நிலையில் ஜூன் மாதம் 22ஆம் தேதி திருக்கோவில் பிரதேச செயலாளர் 2011ஆம் ஆண்டு முதல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள அரசாங்கத்துக்கு சொந்தமான காணி தொடர்பில் இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவுக்கு இந்த விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கின்றார். சுமார் 4000 ஏக்கர் பரப்பளவை கொண்ட அரசாங்கத்துக்கு சொந்தமான வட்டமிடு மேய்ச்சல் தரை தொடர்பில் இந்த அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த மேய்ச்சல் தரை தனது பொறுப்பில் உள்ளது என்பதை வலியுறுத்தும் பிரதேச செயலாளர் ஒரு மேய்ச்சல் தரையை தொடர்ந்து பேணிச் செல்ல வேண்டியதன் அவசியத்தை பொருளாதார சுற்றுச்சூழல் மற்றும் சமூக காரணிகளை சுட்டிக்காட்டி ஆணைக்குழுவுக்கு தெளிவுபடுத்துகின்றார். மேய்ச்சல் தரையில் நெற்சேகை செய்வதற்கான உரிமையை கோருவதற்காக 225 பேர் திருக்கோவில் பிரதேச செயலகத்தால் வழங்கப்பட்டதாக கூறி போலி அனுமதி பத்திரங்களை சமர்ப்பித்துள்ளதாக பிரதேச செயலாளர் இந்த அறிக்கையில் வெளிப்படுத்தியுள்ளார். அதாவது திட்டமிடப்பட்ட வகையில் போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளமை பிரதேச செயலாளரின் இந்த விளக்கத்திலிருந்து உறுதியாகின்றது. எனவே சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதால் அத்தகைய போலி ஆவணங்களை வைத்துள்ளவர்கள் மற்றும் அவற்றை தயாரிக்க பங்களித்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். நிலைமை இவ்வாறு இருக்க கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அம்பாறை மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஒரு விசித்திரமான யோசனையை முன்வைக்கின்றார். எதிர்வரும் போகத்திலிருந்து வட்டமிடு மேய்ச்சல் தரையில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அந்த போலி அனுமதி பத்திரம் வைத்துள்ளவர்களுக்கு அனுமதி வழங்குவதே அந்த யோசனையாகும். கூட்டத்தில் கலந்து கொண்ட திருக்கோவில் பிரதேச செயலாளர் அங்கு கருத்து தெரிவிப்பதை தவிர்த்துக் கொண்டார். ஒருவேளை பதவிகளின் படிநிலைக்கு மதிப்பளித்து அவர் கருத்து வெளியிடுவதை தவிர்த்திருக்கலாம். இந்த மேய்ச்சல் தரை அளக்கப்பட்டு பிரிக்கப்பட்ட வரைபடத்தை கொண்ட ஒன்றாக இருந்த போதிலும் இது தற்போது அளக்கப்பட்டு பிரிக்கப்படாத திமிரிகொல்ல பக்மீட்டியாவ வனப்பகுதிக்குள் அமைந்துள்ளதால் அம்பாறை வன இலாகா அதிகாரி மாவட்ட செயலாளரின் யோசனைக்கு எதிர்ப்பு வெளியிட்டார். பாரம்பரிய பால் பண்ணையாளர் குடும்பங்களை சேர்ந்த சுமார் 50,000 கால்நடைகள் போஷிக்கப்படும் ஒரு மேய்ச்சல் தரையாக இது 1974ஆம் ஆண்டில் அளக்கப்பட்டு பிரிக்கப்பட்டது. குறித்த காலப்பகுதியில் பால் பண்ணையாளர்களுக்கும் நெல் விவசாயிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மற்றும் தெளிவான தீர்வாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன்போது இந்த மேய்ச்சல் தரையுடன் முரண்படாத வகையில் நெற்செய்கைக்காக விவசாயிகளுக்கும் 700 ஏக்கர் அரச காணிகள் அளக்கப்பட்டு பிரித்துக் கொடுக்கப்பட்டன. இதற்கமைய போலி அனுமதி பத்திரம் வைத்துள்ள ஒரு குழுவினருக்கு மேய்ச்சல் தரைக்குள் நெற்செய்கை மேற்கொள்ள அனுமதி வழங்குவது என்பது தேவையில்லாத சிக்கலை விலை கொடுத்து வாங்குவது போன்றதல்லவா? காணி ஆணையாளர் நாயகமே, இது உங்களின் கவனத்திற்கு.